ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவாச்சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி போற்றி. இன்னைக்கு குருவாரமாக இருக்குது. தெய்வத்தின் குரல் முதல் பகுதியோட முதல் சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி அன்பும் அருளும் அப்படின்ற தலைப்பின் கீழ் வானதி பதிப்பகம் எழுதினதை முதல்ல பார்ப்போம். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் எழுமானால் குடும்பத் தலைவன் முயன்று அந்த குடும்பத்தில் நிம்மதி நிலவ செய்வதை பார்க்கின்றோம். நாட்டில் அரசியல் பிரச்சனைகளோ கொந்தளிப்போ எழுமானால் நாட்டுத் தலைவர்களும் அரசாங்கமும் தலையிட்டு அதனை அடக்குவதை காண்கின்றோம். யுக தர்மம் சீர்குலைந்து உலகத்துக்கே உபாதை ஏற்படின் யார் தீர்த்து வைக்க முடியும்? தெய்வத்தினால் மட்டுமே அது இயலும். தெய்வம்தான் மனித வடிவம் எடுத்து நாயன்மாராகி உலக துன்பங்களை தீர்க்க முடியும். இன்று அவதார புருஷராக நாயன்மாராக உலக குருவாக ஒளிரும் ஸ்ரீ காஞ்சி பெரியவர்கள்தாம் குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் உலகுக்கும் ஏற்படும் சந்தேகங்களுக்கும் சங்கடங்களுக்கும் மார்க்கம் சொல்ல வல்லவர்களாக, துன்பத்தை போக்க வல்லவர்களாக திகழ்கின்றார்கள். பெரியவர்களிடம் போனால் நம் இன்னல்கள் இன்பமயமாகின்றன, மனதுக்கு மகிழ்ச்சி கிட்டுகின்றது. இந்த தெய்வ சன்னிதானத்தின் முன் நின்றால் ஒரு சாந்தி கிடைக்கின்றது. குளிர் பூந்தென்றல் நம் மேனியில் படுவது போன்ற உணர்ச்சி ஏற்படுகின்றது. வாழ்க்கையில் ஒரு துணிவு, தெம்பு, தன்னம்பிக்கை ஏற்படுகின்றது. இவை அவர்பால் முழு ஈடுபாடு கொண்டவர்கள் தினசரி உணரும் உண்மை. கடவுளிடமும் பெரியவர்களிடமும் முழு பக்தி காட்டும் கடவுளிடமும் பெரியவர்களிடமும் முழு பக்தி கொண்ட கூட்டம் மட்டுமே அந்த சன்னிதானத்தின் முன்பு இத்தகைய இன்பமான உணர்வையும் உரத்தையும் பெற முடியும். பெரியவர்கள் உலக மக்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவர்கள். தம்மை அடக்கிக் கொண்டு, தம்மை சுருக்கிக் கொண்டு, தம்மை உருக்கிக் கொண்டு உலக மக்களின் துயரங்களை எல்லாம் அடக்குபவர்கள், துன்பத்தை துரத்துபவர்கள், உலக மக்கள் நன்மைக்காகவே நாழிகை தோறும் பூஜை செய்பவர்கள். அவர்கள் செய்த தவமும் செய்து கொண்டிருக்கின்ற தவமும் பெற்ற அருளும் பெற்று கொண்டிருக்கின்ற பேரருளும் பேணி காக்கும் பேரறமும் இந்த உலகத்தை வளம்படுத்தி கொண்டிருப்பதை கண்கூடாக காண்கின்றோம். பெரியவர்கள் பல்துறை அறிவும் பல்கலை செறியும் பெற்றவர்கள். அவர்கள் நடமாடும் தெய்வம் மட்டுமல்ல, நடமாடும் பல்கலைக்கழகமும் கூட. அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து மக்கள் நல்லறிவு பெற, நாடு நலம் பெற, உலகம் உய்வு பெற எத்தனையோ அறிவு மணிமொழிகள் அறிவு உரை வடிவில் உதித்துள்ளன. மனித வாழ்வை வளப்படுத்தவும் புனிதப்படுத்தவும் அவர்கள் வேதங்களிலிருந்தும் இதிகாச புராண சாஸ்திரங்களிலிருந்தும் எத்தனையோ மேற்கோள்கள் காட்டி பல்வேறு சந்தர்ப்பங்களில் உரையாற்றி இருக்கின்றார்கள். அவ்வப்பொழுது எழுந்த குரல் காற்றோடு கலந்து போகாமல் என்றும் நின்று நிலவும் வண்ணம் தெய்வத்தின் குரலாகி அவை அச்சு ஏட்டில் பதிவாகி சிறந்த நூலாக இப்பொழுது வடிவெடுத்துள்ளது. ஸ்வர்ணமூர்த்தியின் எண்ண வடிவங்களே கருத்து வண்ண வடிவங்களாகியுள்ளன. ஆச்சாரிய சுவாமிகளின் அன்பு மொழிகளில் அருள் கணிகிறது. புராணங்களையோ இதிகாசங்களையோ வேதங்களையோ தர்மசாஸ்திரங்களையோ அனைவராலும் முழுதும் படிக்க முடியாது. பெரியவர்கள் அவற்றை எல்லாம் முழுதும் படித்து நமக்கு சாறு பிழிந்து தருவது போல் இந்நூலில் தந்துள்ளார்கள். அத்தனையும் அருட்கணிச்சார்கள். இந்து மதத்தின் பெருமையையும் நமது பண்பாட்டின் அருமையையும் கடவுளின் வடிவங்களையும் வேத சாஸ்திரங்களையும் வாழ்வியலின் இலக்கியங்களையும் சகல துறை சாஸ்திரங்களையும் தத்துவ உண்மைகளையும் பாமரருக்கும் புரிந்து கொள்ளும் வண்ணம் இந்நூலில் அவர்கள் குரல் உரை வடிவில் ஒலிப்பதை கேட்கலாம், படிக்கலாம். மொத்தத்தில் இது ஒரு அருட்பெரும் அறிவு களஞ்சியம், ஞான களஞ்சியம். இதை படித்தால் பாமரன் பண்டிதனாகலாம், அறிஞன் பேரறிஞனாகலாம், மனிதன் தெய்வமாகலாம். இந்த தெய்வத்தின் குரலை பல டேப்களிலிருந்தும் கல்கி பத்திரிகையின் அருள் வாக்கிலிருந்தும் பல்வேறு ஸ்ரீ முகங்களிலிருந்தும் பல்வேறு சமயங்களில் பெரியவர்கள் ஆற்றிய உரைகளிலிருந்து தொகுத்தும் எடுத்து எழுதியவர் காஞ்சி பெரியவர்களின் அன்பையும் ஆசியும் பெரிதும் பெற்ற ஆசிரியர் திரு ரா கணபதி அவர்கள். திரு ரா கணபதி அவர்கள் எதையும் ஒழுக்கமாக செய்ய வல்லவர்கள். ஸ்ரீ காஞ்சி பெரியவர்களின் அருள் வாக்குகளை மிகுந்த அன்போடு அக்கறையோடு பொறுப்புணர்ச்சியோடு பகுதி பகுதியாக பொருள் வரிசையில் தொகுத்து தந்துள்ளார்கள். இதை பெரும் பாக்கியமாக கருதி வானதி பதிப்பகத்தில் பக்தி உணர்வோடு முழு ஈடுபாட்டோடு உற்சாக உணர்ச்சியோடு வெளியிட்டுள்ளேன். இந்த நல்வாய்ப்பை ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரி சமேத சந்திரமௌலீஸ்வரர் அருட்கடாட்சமே என்று கருதுகிறேன். ஸ்ரீ காஞ்சி பெரியவர்களின் அன்பையும் அருளையும் கருணை உள்ளத்தையும் என்னால் என்றுமே மறக்க முடியாது. தினம் தினம் நான் போற்றி வணங்கும் தெய்வம் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சங்கராச்சாரியா சுவாமிகள்
அவர்கள். என் இதய அஞ்சலியை காஞ்சி பெரியவர்களின் காலடிகளில் சமர்ப்பிக்கின்றேன். தெய்வத்தின் குரலாகிய இந்நூலை வானதி பதிப்பகத்தில் வெளியிட ஆசை வழங்க வேண்டுமென வேண்டி நடமாடும் தெய்வமாக திகழும் உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ புது பெரியவர்களுக்கு ஓராண்டுக்கு முன்பு கடிதம் எழுதினேன். அச்சமயம் ஜம்ஷெட்பூரில் முகாமிட்டிருந்த ஸ்ரீ புது பெரியவர்களே உடனே இதனை அற்புதமாக வெளியிடும்படி ஆசி அருளினார்கள், பெரிதும் ஊக்குவித்தார்கள். கடவுளின் கிருபையாலும் பெரியவர்களின் ஆசியாலும் உங்கள் அன்பாலுமே இத்துணை சிறப்பாக வெளிவந்துள்ளன உணர்கின்றேன். ஆச்சாரிய சுவாமிகளின் அருள்மொழிகள் பொன்னேட்டில் பதிக்கத்தக்கவை, ஆனால் பசுந்தாளில்தான் பதித்துள்ளேன். குருபக்தியோடு அவர் தாளை வணங்கியே பதிப்பித்து தந்துள்ளதால் எளியேனின் பதிப்பை எழில் பதிப்பாக தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. இந்த தெய்வத்தின் குரல் உங்கள் இல்லங்களில் எல்லாம் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். அன்பு அருள் ஒளிகள் நிரம்பிய இந்நூல் இவ்வளவு அழகாக உருவாகியதற்கு காரணம் தொகுப்பாசிரியர் திரு ரா கணபதி அவர்களே. அவர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். இந்த அருள் வாக்குகளில் பல கல்கி பத்திரிகைகளில் வெளிவந்தவை. கல்கி காரியாலயாத்ராக்கும் நன்றி. இந்நூலை நல்ல முறையில் அச்சிட்டு தந்த அச்சகத்தாருக்கும் அச்சக தோழர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. வணக்கம். திருநாவுக்கரசு, வானதி பதிப்பகம்.